ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ஜானகிலேருந்து எல்லாரும் சந்தோஷமா வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாயாவும் சீனுவும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. குளத்துல வந்து 3 வாட்டி முங்கி ஏஞ்சி வராங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமன், நீங்க பழைய துணியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புது துணியை போட்டுட்டு சாமி வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னை காப்பாத்தினதே நீங்க தானே, உங்களை என்னால் மறக்கவே முடியாது. என்ன சித்தப்பா எங்கெல்லாம் வெளியாளுன்னு நினைக்கிறீங்களா? நம்மலாம் ஒரே குடும்பம் தான் நான் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன சித்தப்பா இப்படி ஒரே செகண்ட்ல வந்து என்ன வேத்து மனுஷியா பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் சொல்லலாமா? ரகுராமே வந்து எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்துல இருந்தப்ப நீ செஞ்ச காரியம்லாம் ரொம்பவே பெருசுமா. அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. இருப்பினும் வந்து ஆதாரத்தோட வந்து நிரூபிச்சல்ல, அது ரொம்பவே மாஸ். அதுக்கான பாராட்ட வந்து சொல்லணும்ல. இப்ப எனக்கும் தான் நீங்க வந்து சீரியல்லேருந்து எல்லாம் செஞ்சீங்க. மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து மகாலிங்கலேருந்து என்ன அசிங்கப்படுத்துறப்ப இந்த வீட்டோட பொண்ணு மாயான்னு ரொம்ப பெருமிதமாக வந்து பேசுனீங்களே, அதெல்லாம் உண்மை தானே? அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு செய்கிறதும் நீங்கள் எனக்கு செய்கிறதும் எல்லாம் கடமை தானே சித்தப்பா. இதில் எதுக்கு நன்றிங்கிற ஒரு வேத்துமணிக்கு சொல்கிற மாதிரி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சரிம்மா சரிம்மா, இருந்தாலும் நான் உன்னை விளையாட்டு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி புத்திசாலித்தனமான கெட்டிக்காரத்தனமான பொண்ணுன்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சு. சீனுவும் நானும் அந்த குறிக்கோளோட செயல்பட்டனால தான் ஈஸியாக சாதிக்க முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒத்துமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து பார்வதி வந்து ரொம்ப கடுப்பில் வந்து இருக்காங்க. எப்படியோ யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில, கடைசி நேரத்தில் எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னு அந்த இடத்துல ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க. ரகுராமோட அம்மா அப்பா, என்னது முடிஞ்சிருச்சா? இப்போ தான் ஆரம்பம். என்னம்மாம்மா நீங்கள் போய் அங்கே வந்து செஞ்சு வச்சுருக்கீங்க? வீட்டில் இருக்கும்போது என்ன சொன்னீங்க? சிவராமன் மேலே தப்பு இருக்கான்னு தானே சொன்னீங்க. ஆனால் அங்கே போயிட்டு அப்படியே வந்து உள்டாவாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா இந்த விஷயம் தான் முடிஞ்சிருச்சு, இதை அப்படியே விட்டுருமா, எதுவும் தேவையில்லாமல் பெருசு பண்ணி பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி, என்னது முடிஞ்சிருச்சா? இனிமேடு தான் ஆரம்பம். சரி, அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த சீட்டில் உட்கார்றப்ப எது ஆதாரம் எது தப்புன்னு அது மாதிரி தான் பார்த்து என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் செய்வேன். அதுவா? அப்படியா? ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கீங்க. நீங்கள் மனசில் வந்து எது சரி எது தப்புன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? சிவராமனுக்கு அப்படி என்ன கொடுத்தீங்க? இந்த குடும்பமே என்னையும் சரி சிவராமனையும் சரி கைவிட்டுருச்சு. இதை என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிழலா விசுவாசியா ஒரு வேலைக்காரனா தானே இருந்தாப்புல நம்ம சிவராமன். இருப்பினும் வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே மரியாதை எல்லாமே இருக்குது. சிவராமனும் வந்து பெரிய ஆளு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாமே வந்து தப்பு கணக்கு. நான் இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்தது எல்லாமே தப்பு தான். மாயா கூட நேத்தி வந்த பொண்ணு. அப்போ நம்ம குடும்பத்துக்காக வந்து பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் என்னம்மாம்மா செஞ்சீங்க? ஆதாரத்தை பார்த்து எதுவுமே ஆதாரம் இல்லையான்னு கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து நீங்கள் மட்டும் சொல்லிட்டீங்க. அது மட்டும் நடந்திருந்து அதுக்கப்புறம் மாயா வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருந்துச்சுன்னா நடந்ததெல்லாம் மாற்றிருக்க உங்களால் முடியுமா? என்ன பண்ணியிருப்பீங்க? வருத்தப்பட்டு 2 சொட்டு கண்ணீர் வந்து விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் பழியும் பாவமும் எங்களுக்கு தானே வந்திருக்கும். இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, முடிஞ்சு போன பிரச்சனையை பெருசாக்காத, அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி இருப்பினும் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? உங்களுக்கு வலியும் வேதனையும் தள்ளி நின்று பார்க்குறீங்க. ஆனால் சிவராமனோட வலியும் வேதனையும் எனக்கு கூட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு வலி வேதனை பெருசா எனக்கு பெருசா? என்னம்மா உனக்கும் எனக்கும் தனியாக வந்து பிரித்து பேசியிருக்க? அங்கே இருந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நீயும் தானே பார்த்த. அங்கே தான் பஞ்சாயத்தில் சிவராமன் வந்து தப்பு பண்ண மாதிரி தானே ஒரு பிரச்சனை வந்து உண்டாக்கிச்சு. இதில் அவர் மேலே என்ன தப்பு இருக்குது? அவர் அந்த சேரில் உட்காந்துட்டாலே நீ உட்காந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் யார் தப்பு பண்ணாலும் சரி, எது தப்பு எது சரின்னு உட்காரது மட்டும்தான் அவரோட முடிவாக இருக்கும். மற்றபடி முடிவெடுக்கிறதெல்லாம் அவர் சொந்த பந்தத்தை வச்செல்லாம் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜானகி வந்து யதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த வீட்டில் நீங்கள் ஆப்போசிட்டில் இருந்திருந்தா கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்க மாட்டார். ஆதாரத்தை வச்சு தான் பேசியிருப்பார். இவர் என்ன சொன்னோம்? ஏன் தம்பி தப்பு பண்ணல, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சதி வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆகிருக்குமா? நான் அந்த பதவியை வச்சுக்கிட்டு வேற ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் தோணாதா? அதனால தான்மா நான் சொன்னேங்கிற மாதிரி ரகுராம் வந்து பேசினோம். நான் இனிமேட்டு இங்கே வீட்டில் இருக்கிறதாவே இல்லை. இந்த வீட்டில் குப்பை கொட்டின வரைக்கும் போதும். இந்த வீடு என்றைக்குமே எங்களை கைவிட்டுருச்சு. பெரிய குடும்பத்தோட வீடுன்னு வெளியில் வந்து பேசினா மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். என் புருஷனை நீங்கள் கை விட்டுட்டீங்க. இத்தனை நாள் என் வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் தங்கச்சி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு அந்த இடத்துல மணிவண்ணன் வந்து பேசுகிறாங்க. இருப்பினும் வந்து ஆனால் விடுங்கண்ணே, உங்களுக்கும் இதே நிலமை வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையோட வீட்டை விட்டு போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெட்டி வந்து பிடுங்கிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம
ஜானகி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த குடும்பத்தை விட்டு போகிறேங்கிறா. ரமணி பாட்டி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஜானகி வந்து கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து, ஏம்மா இப்படி பண்ணுற, நீ பேசுறதுலாம் என் மனசுக்கு எவ்வளோ வலிக்குன்னு தெரியுமா? ரகுராமுக்கு வலிக்காதா? ரகுராமுக்கு வலிக்கணும், ரகுராம் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கலனா நான் என்ன பண்ணியிருப்பேன்? அங்கே சப்போஸ் தப்பாக நடந்திருந்தா அப்புறம் மாற்றிருக்க முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு யாராலையும் எதுவும் விளக்கம் கொடுக்காம இருந்தீங்களே, கடைசி நேரத்தில் வந்து ஆதாரத்தோட வராமல் விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் தான் வந்து வராங்க நம்ம சிவராமனும் கூட மாயாவும் சீனும் வந்து நிற்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை? வீட்டை விட்டு போகிறேங்க, நாங்கள் வாங்க நீங்களும் எங்கள் கூட போகலாம், பையனை கூட்டிகிட்டு போயிடலாம், இந்த வீடு உங்களை கைவிட்டுருச்சு, இந்த வீட்டுக்கு நீங்கள் யாரோ ஒரு வேலைக்காரன் தானே அப்படின்னு சொல்லி ரகுராம 2-3 வார்த்தை வந்து திட்டிடுறாங்க. உடனே வந்து கடுப்பாகி வந்து அடிச்சிட்டாங்க சிவராமன் வந்து பார்வதியை. ஒன்றை வந்து ரகுராம் வந்து துடிச்சு போயிட்டாங்க. எல்லா காரியம் பண்ணியிருக்க, ஒன்றை கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா இதுதான் என் அண்ணன், ஒன்றை அடிக்கிறப்ப அவருக்கு வலிக்க போதா? வலிக்கலை, ஆனால் அவர் தசை வந்து துடிக்கும். இதுதான் யதார்த்தமான இயல்பு, இதுதான் என் அண்ணன், என் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம். அப்படி எங்கள் அண்ணன் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல என்ன முடிவெடுத்தாலும் அவர் 4த்தையும் யோசிச்சு வச்சு தான் செய்வாப்புல. அண்ணனை பற்றி ஊரில் இருக்கிறவங்களா தப்பாக பேசிட மாட்டாங்களா? அப்போனா என் வாழ்க்கை பாதியிலே போயிருக்குமே, அதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேனா? உன்னோட வலி வேதனையை விட எங்கள் அண்ணனுக்கு தான் 1000 மடங்கு வலி வேதனை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போதே எங்கள் அண்ணன் தான் எனக்கு முக்கியம். உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு என் அண்ணன் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லி என் அண்ணனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இது என்ன அன்பு பாசம் நினச்சியா? அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து கலைஞ்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல ரகுராம் மட்டும் ரூமில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகுறாங்க. என் தம்பிக்கு அது மாதிரி சுச்சுவேஷன் ஆனதுக்கு நானே ஒரு முக்கிய காரணம் பார்வதி வந்து சொன்னான். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது. அவள் சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தானேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் ஜானகி வந்து பார்த்துட்றாங்க. என்னங்க நீங்கள் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து பார்த்ததே இல்லை, கோவம் தெரிஞ்சு பார்த்துருக்கேன், என்னங்க புதுசாக இருக்குது? பார்வதி கேட்டதெல்லாம் 100க்கு 100 வார்த்தை தானே, என் மனசையும் வந்து கஷ்டப்படுத்திருச்சு. அவள் அந்த சபையில் நின்னப்ப எவ்வளோ கதறி இருப்பா, ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஏங்க அது உங்களோட பொறுப்புங்க, அந்த பொறுப்புக்கேற்ற கடமைகள் உங்களுக்கு நிறையாவே இருக்குது, அதையெல்லாம் தானே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன தான் ஃபாலோ பண்ணாலும் அவள் சொன்னதும் எனக்கு ரொம்ப மனசு வந்து உறுத்திருச்சு. இத்தனை வருஷம் என்னை பற்றி புரிஞ்சிக்காமே இருந்துட்டாலே, நான் இந்த வீட்டில் வந்து அப்படி தான் சிவராமனை வேலைக்காரனை மாதிரி நடத்தியிருந்தேனா எனக்கே வந்து அதிர்ச்சியாகவும் எனக்கே என் மேலே கோவம் வர அளவுக்கு இருக்குது. தெரியாமல் பேசிட்டாங்க. அவள் சின்ன பொண்ணுங்க, அதாவது குழந்தையும் அவளும் ஒன்று தான். சின்னதாக வந்து சாக்லேட் கொடுத்துட்டு வாங்கிட்டா குழந்தைங்க வந்து சத்தம் போடுவாங்கள்ல, அதே மாதிரி தாங்க அவளும் பண்ணுறா. அவளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நேரமும் சுச்சுவேஷன்லையும் நடக்கணும்னு ஆசைப்பட்றா. மற்றபடி விடுங்க, அவளும் நல்ல பொண்ணு தான், நான் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இருந்தாலும் அவளோட ஆதங்கத்தை வந்து வெளியில் வந்து படுத்தினா இத்தனை நாளாக மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு போல இருக்குது. சிவராமனுக்கு நான் எதுவும் முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டேன்னா என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜானகிட்ட வந்து வேதனையோட அழுகுறாங்க. நீங்கள் அழுவாதீங்க, உங்கள் தம்பிக்கும் ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இடிஞ்சு போயிடுவாங்க, தயவு செஞ்சு வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி.